முருகப்பெருமான் அவருடைய திருப்பரங்குன்றம் மலை மேல திரும்பவும் பிரியாணி எடுத்துட்டு போக முயற்சி பண்ண தர்கா தரப்பு அங்க இருந்த முஸ்லிம்கள் எல்லாருமே பிரியாணி எடுத்துட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. உச்சக்கட்ட ஒரு அராஜக செயல்லையே மலை அடிவாரத்துல இன்னைக்கு ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த முறை சுதாரிச்சுக்கிட்ட இந்துக்கள் அவங்க எல்லாருமே மலைக்கு மேல பிரியாணி எடுத்துட்டு போக நினைச்ச அந்த முஸ்லிம்கள் தர்கா தரப்பு அவங்க எல்லாருக்குமே சரியான ஒரு பாடத்தை இன்னைக்கு மலை அடிவாரத்துல போலீசார்கள் அவங்க முன்னாடியே வச்சு இந்துக்கள் எல்லாருமே முஸ்லிம்கள் தர்கா தரப்பு அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மையான ட்விஸ்டே அதுக்கு அப்புறமாக தான் நடந்திருக்கு. மலை அடிவாரத்துல பிரியாணியை வச்சு நின்றுகிட்டு இருந்த அந்த முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே கடைசியாக அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் சம்பவமும் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல முக்கியமாக இந்துக்கள் அவங்களால முஸ்லிம்கள் அவங்களே ரொம்ப பெரிய அளவுல இன்னைக்கு கடைசியாக அதிர்ச்சி அடைகிற மாதிரியான சம்பவமும் கடைசியாக திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேலே பல வருஷமாக இந்துக்கள் முஸ்லீம் எல்லாருமே ஒத்துமையாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் எப்போ எம்பியான நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் மலை மேலே உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த புகைப்படத்தை எடுத்து சோஷியல் மீடியாலையும் அவர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாரோ அங்கே இருந்துதான் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசா இந்த பிரச்சனை வளர்ந்து இப்ப இவ்வளவு பெரிய நாடே பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக எம்பி நவாஸ் கனி அன்னைக்கு அவர் பிரியாணி சாப்பிட்ட அந்த விஷயத்தால தான் இந்த விஷயம் இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பூதாகரமான விஷயமாக மாறியிருக்கு. தீபத்தூண்ல நிச்சயமாக தீபம் ஏத்தி ஆகணும் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்துக்கள் எல்லாருமே இப்ப எம்பி நவாஸ் கனி அவர் செஞ்ச அந்த செய்கை இப்ப திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படிங்கறதுல இந்துக்கள் எல்லாருமே உறுதியாக இருக்கிற அளவுக்கு இந்த விஷயம் வளர்ந்திருக்கு. இந்த நேரத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே மலை மேல இருக்கிற தர்காவுக்கு சந்தனக்கூடு எடுத்துட்டு போய் அங்க கோவில் இடத்துல இருக்கிற அந்த பிறை நிலா அப்படிங்கிற அந்த கொடிய கோவில் நேரத்துல இருக்கிற அந்த மரத்து மேல கொடியையும் ஏத்துனாங்க. இன்னும் அந்த பிரச்சனைக்குமே இன்னும் முடிவு எட்டப்படாம இருக்கு. இந்த நேரத்துல இன்னைக்கு அந்த சந்தனக்கூடு திருவிழாவை ஒட்டி இன்னைக்கு மலை மேல பிரியாணி அண்டாவை எடுத்துட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க முஸ்லிம்கள் தர்கா தரப்பு. அவங்க எல்லாருமே மலை மேல இங்க கீழேயே செஞ்ச பிரியாணியை அண்டாவில் வச்சு மலை மேல பிரியாணியை எடுத்துட்டு போய் விநியோகம் பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல அந்த படிக்கட்டுகள் இருக்கிற அந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸ்க்கு உள்ள பிரியாணி எடுத்துட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இத அந்த பகுதி மக்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப பெரிய அளவுல கோபம் கொந்தளிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே மலை மேல ஆடு கோழி இந்த மாதிரி அதுங்க எதையுமே கொண்டு போய் அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஆரம்பத்துல இருந்த இந்துக்கள் அதே போல முஸ்லிம்கள் இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல எம்பிஸ் நவாப் கனி அவர் சாப்பிட்ட பிரியாணி அந்த விஷயமே இப்ப தீபத்தூண் வரைக்கும் அந்த பிரச்சனை வளர்ந்து இன்னும் முடிவு எட்டப்படாம இருக்க இந்த நேரத்துல இப்ப திரும்பவும் சந்தனக்கூடு அந்த நிகழ்வையொட்டி இப்ப பிரியாணியை கீழே இருந்து சமைச்சு அதை எல்லாருமே பார்க்குற மாதிரி அண்டாவில் கொண்டுட்டு போகிறத பார்த்தா முருக பக்தர்கள் எல்லாருமே சும்மா இருந்துருவாங்களா? அங்க பிரியாணியை எடுத்துட்டு போன முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க முயற்சி பண்ணி மலை மேல போக முயற்சி பண்ணியிருக்காங்க. பிரியாணியை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே முஸ்லிம்கள் எல்லாருமே அவங்கள தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டினது மட்டும் இல்லாம அங்க இருந்த போலீசார்கள் அவங்க கிட்டேயே சொல்லியிருக்காங்க, எங்களை ஃபர்ஸ்ட் மலை மேல அனுமதிக்காம தடுத்திருக்கீங்க. அதே போல தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடாமலையும் எங்களை தடுத்திருக்கீங்க. ஆனா இவங்க மட்டும் மலை மேல போய் சந்தனக்கூடு அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்க. மலை மேல இருக்கிற அந்த மரத்துல பிறை நிலா கொடியை ஏத்துறாங்க. இப்ப பிரியாணியும் எடுத்துட்டு போறாங்க. இதை மட்டும் எடுத்துட்டு போனா ரொம்ப பெரிய பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு இப்ப இந்துக்கள் எல்லாருமே போலீசார்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ற மாதிரி பிரியாணியை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு இந்துக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே சண்டையே பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அங்க இருந்த முஸ்லிம்கள் அவங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் போலீசார்கள் நிச்சயமா நமக்கு ஆதரவாக தான் அவங்க செயல்படுவாங்க. ஏன்னா திமுக அரசு எப்பயுமே முஸ்லிம்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்க அரசு. அதனால கண்டிப்பா நம்மள தடுக்க மாட்டாங்க. எப்படியாவது இந்துக்கள் அவங்கள சமாளிச்சு நம்மள மலை மேல உற்றுவாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க முஸ்லிம். ஆனா கடைசியாக பாத்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதம் சண்டை எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா போலீசார்கள் அவங்களே தடுத்திருக்காங்க முஸ்லிம் அவங்கள. அதாவது மலை மேல பிரியாணி எடுத்துட்டு போக அனுமதி இல்ல, அசைவம் கண்டிப்பாக மலை மேல எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு முஸ்லிம்கள் அவங்க எல்லாருமே கொண்டு வந்த அந்த பிரியாணியை எடுத்துட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு போலீசார்கள் அவங்களே முஸ்லிம் அவங்களுக்கு இந்த தடையையும் விதிச்சிருக்காங்க.
ஸோ இத கேட்ட முஸ்லிம்கள் அவங்களால கண்டிப்பா இத ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி கூட மலை மேல பால், தண்ணீர் உள்ளிட்ட சாப்பாட்டு பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு போற அனுமதி முஸ்லிம்கள் அவங்களுக்கு தரப்பட்டிருந்தது. அந்த விஷயத்த குறிப்பிட்டு, எங்களுக்கு ஏற்கனவே மலை மேல எடுத்துட்டு போறதுக்கான அனுமதிகள் இருக்கு. அதனால சந்தர்ப்பக்கூடு நிகழ்வு நடந்திருக்கு. அதனை ஒட்டி தான் இந்த பிரியாணிய நாங்க எடுத்துட்டு போறோம். அதனால போலீஸ் அனுமதிக்கணும் அப்படின்னு அவங்களும் வாக்குவாதம் பண்ணதா தெரியுது. ஆனாலுமே போலீஸார்கள் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. இல்லைங்க கண்டிப்பாக மலை மேல பிரியாணி அலோவ்டு கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, கடைசியாக முஸ்லிம்கள் வேற வழி இல்லாம அந்த பிரியாணி கொண்டு வந்த சமைச்சு கொண்டு வந்த அந்த பிரியாணி எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில ஏற்கனவே மலை மேல பிரியாணி சாப்பிட்டது தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு துவக்க புள்ளியாக இருந்துச்சு. அது கூட அங்க இருக்கிற முஸ்லிம்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியாம, திரும்பவும் அண்டா நெறைய பிரியாணி கொண்டு போனாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு பூதாகரமான விஷயமாக தமிழ்நாட்டுல வெடிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. அது கூட தெரியாம அவங்க எல்லாருமே பிரியாணி எடுத்துட்டு வந்தது தப்பு அப்படின்னு இப்ப அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக அங்க இருந்த போலீஸார்கள் அவங்க எல்லாருமே இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண் விவகாரம், அதேபோல சந்தனக்கூடு இந்த விஷயம் எல்லாமே எந்த அளவுக்கு இப்ப இந்துக்கள் நடுவுலயும், முஸ்லிம்கள் அவங்க நடுவுலயுமே ஒரு சீரியஸான விஷயமாக மாறியிருக்கு அப்படிங்கிறத போலீஸார்கள் அவங்க தெள்ளத் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க பிரியாணி எடுத்துட்டு வந்ததுமே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத போலீஸார்கள் அவங்களே புரிஞ்சுகிட்டு, திமுக என்னதான் முஸ்லிம்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும், இந்த விஷயத்துல போலீஸார்கள் ஹிந்துவுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. கடைசியா யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல. போலீஸார்கள் இந்த விஷயத்துல ஹிந்துக்களுக்கு ஆதரவாக அவங்க பேசுவாங்க அப்படின்னு அங்க இருந்த மக்கள் யாருமே கூட எதிர்பார்க்கல. அதாவது திரும்பவும் மக்கள் எல்லாரையுமே கட்டுப்படுத்தி போலீஸார்கள் ஆதரவோட பிரியாணி அண்டாவை எங்க மலை மேல கொண்டு போவாங்களோ அப்படின்னு தான் அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் பயந்திருக்காங்க. எல்லாருமே பரபரப்புல இருந்திருக்காங்க. ஆனாலுமே போலீஸார்கள் கடைசியா நியாயம் பக்கம் நிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவங்க நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மலை மேல பிரியாணியை எடுத்துட்டு போக போலீஸார்கள் விடல. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி கடந்த 2, 3 நாட்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20, 21 நாட்களாக மலை மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கூட மக்கள் யாரையுமே அனுமதிக்காம தொடர்ந்து நிப்பாட்டி வச்சுட்டு இருந்தாங்க போலீஸ். ஆனாலுமே மக்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறமா, இப்ப காலையில 6 மணியில இருந்து சாயந்திரம் 6 மணி வரைக்கும் தமிழக மக்கள், இந்துக்கள் எல்லாரையுமே மலை மேல விடுறாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மக்கள் எல்லாராலயுமே இப்ப போயிட்டு வர முடியுது. ஸோ ஓவராலா இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்குறப்ப, கொஞ்சம் கொஞ்சமா இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல ஹிந்துக்கள் அவங்க எல்லாருக்குமே சாதகமான விஷயம் ஒண்ணு ஒண்ணா தற்போது நடக்க ஆரம்பிச்சுட்டு வருது. முக்கியமாக மலை மேல யாரையுமே போக விடாம தடுத்தாங்க. இப்ப மலை மேல எல்லாருமே போறதுக்கான அனுமதி கிடைச்சிருச்சு. எல்லாத்தை விட மிக முக்கியமா, இதுவரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் போலீஸார்கள் எல்லாருமே முஸ்லிம்கள் அவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்குறப்ப, நிச்சயமாக இன்னைக்கு மலை மேல திருப்பரங்குன்றம் மலை மேல பிரியாணி எடுத்துட்டு போக போலீஸார்கள் அனுமதிப்பாங்களோ அப்படின்னு தான் எல்லாருமே பதட்டத்தோட இருந்தாங்க. ஆனா போலீஸார்கள் முதல் முறையா முஸ்லிம்கள் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல முஸ்லிம்கள் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியும் தமிழக மக்களுக்கு ஆதரவாகவும் போலீஸார்கள் அவங்க பேசியிருக்காங்க. இது கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல அடுத்துன்னு நிச்சயமாக தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கான அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லார் மனசுலயுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு இருக்கு. இப்போ திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல இன்னைக்கு இந்துக்கள் அவங்க எல்லாருமே அவங்க போராட்டம் நடத்துனாங்க. அவங்க எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மலை அடிவாரத்துல இந்த முக்கியமான விஷயத்த பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. அதே போல ஏற்கனவே சர்ச்சையா இருக்கு மலை மேல பிரியாணி எடுத்துட்டு போய் மீண்டும் அதே தவற இன்னைக்கு முஸ்லிம்கள் அவங்க செய்ய நினைச்சிருக்காங்க. அதை பத்தியும் உங்க கருத்தை சொல்லுங்க.